ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, நானும் உன்கிட்ட வந்து அடிக்கடி சில முக்கியமான விஷயங்களை சொல்லிட்டு போகிறேன். ஆனால் நீ சரி சரின்னு அமைதியாக கேட்டுட்டு அப்புறம் உன் இஷ்டத்துக்கு நீ செய்கிறத தான் செய்கிறியே தவிர நான் சொல்கிறதை கேட்க மறுக்கிறாய் அல்லவா? அப்படி என்ன உனக்கு அலட்சியம்? முதல்ல நான் சொல்கிறத கேளு. எல்லா விஷயங்களையும் நான் கண்டிப்பாக உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்கணுன்றதுக்காக தான் மறுபடியும் உன்னை தேடி வர்றேன். உன் மனசில் இருக்க துயரத்தை அடுத்தவங்க ஆறுதல் சொல்லி தேற்ற முடியாது. அடுத்தவங்க என்னதான் பேசினாலும் உனக்கு நீயே எப்போ தைரியத்தை கொடுத்துக்கிட்டு உனக்கு நீயே ஆறுதல் சொல்லிக்கிறியோ அப்போது தான் அதிலிருந்து கடந்து வர முடியும். உன் மனதில் இருக்கும் துன்பங்களையும் துயரங்களையும் தூக்கி போடு. நீ மனசு வைக்காம உன் வாழ்க்கையில் எதுவும் மாறாதுங்கிற உண்மையை புரிஞ்சுக்கோ. உனக்கான மாற்றங்களை உருவாக்கி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த முருகன் நான் வந்திருக்கேன். எல்லாமே நல்லபடியாக நடக்கும்ன்ற நம்பிக்கை நீ உனக்குள்ளே வச்சுக்கோ. அதுவாகவே சரியாக நடக்கும். மற்றது எல்லாமே சரியாயிருன்ற அந்த நம்பிக்கை உனக்குள்ளே இருந்தாலே உன் வாழ்க்கை அழகாக மாறிடும். மற்றவங்க உனக்கு சொல்கிற ஆறுதல் எல்லாம் வெறும் போலி சமாதானங்கள் மட்டும்தான். உனக்கு நீயே சொல்கிற ஆறுதலும் தைரியமும் தான் உனக்கு உண்மையானதா, உனக்கு சரியானதா இருக்கும் என் செல்லமே. அடுத்தவனை அழிக்கணும்னு நினைக்கிறவன், அடுத்தவனை தோக்கடிக்கணும்னு நினைக்கிறவன் எப்படி தோக்கடிக்கலான்னு யோசித்து அவனை பலவீனமாக்குவதற்காக கையில் எடுக்கக்கூடிய ஆயுதம்தான் அவங்கள பற்றி குறை சொல்கிறது. உன்னை யாராவது எதுக்காவது குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்கன்னா அவங்க உன்னை மட்டம் தட்ட பார்க்குறாங்க. உன்னை கீழே போட்டு அமுக்கி விட்டு தான் தாண்டி போய் ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்கன்ற அந்த உண்மையை புரிஞ்சுக்கோ. யார் உன்னை விமர்சனம் செஞ்சாலும், யார் உன்னை வேணும்னே பொய்யாக குறை சொன்னாலும் குற்றம் சுமத்தினாலும் நீ புன்னகையை கையில் ஏந்தி கொண்டு உன் வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. எல்லாவற்றையும் என் அருளால் நான் உனக்கு சிறப்பாக செஞ்சு கொடுப்பேன். வாழ்க்கை உனக்கு வலியையும் வேதனையும் கொடுத்தாலும் கூட நீ முயற்சி செய்வதை நிறுத்த வேண்டாம். எத்தனை துரோகம் உனக்கு எதிராக நடந்தாலும் நீ ஒருபோதும் மனம் தளராதே. நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் இருக்கும் உனக்காக இந்த அப்பன் முருகன் எல்லா விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் நல்லபடியாக செஞ்சு கொடுப்பேன். உனக்கான நல்லதை செய்யவும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கவும் நான் இருக்கும்போது நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் மன அமைதியோடும் உடல் ஆரோக்கியத்தோடும் நல்லபடியாக வாழ பழகு. எது செஞ்சால் நீ சந்தோஷப்படுவியோ அப்படி உன்னை மகிழ்விக்கும் விஷயங்களை எல்லாம் இந்த அப்பன் முருகன் செஞ்சு கொடுக்குறேன் என் செல்லமே. நீ நினச்சது நடக்குமோ நடக்காதோன்னு உனக்கு தெரியாது. இருந்தாலும் நான் உனக்கு அதை நடத்தி கொடுப்பேன்னு நம்பிக்கையோடு என்னை வணங்குகிற அந்த நம்பிக்கையை நான் ஒருபோதும் பொய்யாக்க மாட்டேன். எப்போதுமே ஒரே இடத்துல ரொம்ப நேரம் உட்காந்துக்கிட்டே இருக்காம ஏதாவது ஒரு வேலையை சுறுசுறுப்பாக செஞ்சுக்கிட்டே இரு. நல்ல சத்தான ஆரோக்கியமான உணவுகளை நீ உண்ணும்போது மனசை ஒருநிலைப்படுத்தி உனக்கான வேலைகளை கண்ணும் கருத்துமா கவனமாக செய்யும்போது எல்லா வகையிலையும் எல்லா விஷயங்களிலும் இந்த அப்பன் முருகன் உனக்கு வெற்றியை கொடுப்பேன். முடிஞ்ச அளவுக்கு எல்லார்கிட்டையும் சந்தோஷமாக சிரித்து பேசு. புதுசாக புதுமையான செயல்களில் நீ மாற்றங்களை உருவாக்கி செய்ய பழகு. நேரம் கிடைக்கும்போது நிறைய புத்தகங்களை படிக்கணும். இனிமையான பாடல்களை கேட்கணும். அவ்வப்போது வெளியே இயற்கை காற்றை சுவாசிக்கிட்டே நீ நல்லபடியாக நடைப்பயிற்சி செய்யும்போது மூச்சு பயிற்சியும் முடிஞ்சால் செஞ்சினா அது உன் வாழ்க்கையில் அமைதியையும் ஆனந்தத்தையும் நல்ல ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் கூட உனக்கு கொடுக்குன்றதை மறந்துடாதே. உன் உள்ளம்ங்கிற கோவிலில் தான் இந்த அப்பன் முருகன் குடியிருக்கணும்னு ஆசைப்படுறேன். உனக்குள்ள தெய்வமாக நான் வந்து குடியேறிட்டேனா அதுக்கு பிறகு உன்னை சுற்றி எதிர்மறை எண்ணங்களோ அதிர்வுகளோ போட்டியோ பொறாமையோ வஞ்சகமோ இடம் இருக்காது என் செல்லமே. உன் மனசுக்குள்ளேயும் எந்த கெட்டதும் இல்லாமல் உன்னை சுற்றியும் எந்த கெட்டதும் நடக்காமல் இந்த அப்பன் முருகன் நான் பார்த்துக்குவேன். ஏன் முடியாது ஏன் நடக்காதுன்னு எண்ணம் உள்ளவர்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்காது. எப்போதும் எல்லாமே முடியும், எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு உனக்குள்ள தன்னம்பிக்கையை கொடுத்துக்கிட்டு உன் வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ தயாராகு. அடுத்தவங்களை பார்த்து கேள்வி கேட்குறத விட உனக்குள்ளேயே நீ கேள்வி கேட்டு உனக்கான செயல்களை நீ சிறப்பாக செஞ்சு ஜெயிச்சு காட்டு. நீ செய்த செயலால் தான் உனக்கு பேரும் புகழும் பெருமையும் வந்து சேருமே தவிர உன் பேராலேயோ அல்லது உன் குடும்ப பரம்பரை புகழாலேயோ உனக்கு பெருமை வேண்டாம். உன் பெயரால் நீ உன்னை அறிமுகம் செய்வதை விட
உன் செயலால் நீ உன்னை அறிமுகம் செஞ்சுக்கிட்டினா இந்த உலகம் ஒருபோதும் உன்னை மறக்காதல்லவா? அந்த அளவுக்கு பேரும் புகழும் பெருமையும் வரக்கூடிய அளவுக்கு நீ சிறப்பான செயல்களை செய்ய பழகு. உன்னை தட்டி கொடுத்து தூக்கி பிடிச்சு உன்னை உயர்த்துவதற்காகவும் உனக்கு வழிகாட்டுவதற்காகவும் இந்த அப்பன் முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன். விடை தெரியாத கேள்விகள் உன் வாழ்க்கையில் நிறைய இருக்குன்னு எனக்கு தெரியும். உன் மனசில் இருக்க அத்தனை கேள்விகளுக்கும் கூடிய சீக்கிரம் நான் பதில் சொல்கிறேன் என் செல்லமே. சில பேர் நீ பேசின வார்த்தைகளை மறக்கலாம், மன்னிச்சிக்கலாம். சில பேர் உன்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டதை நீயும் மறக்கவும் அவர்கள் செய்த தவறை மன்னிக்கவும் தயாராரு. எதுவாக இருந்தாலும் அன்பான வழியில் நேர்மையாக இருக்க பழகு. உனக்கான உயரத்தை கொடுத்து உன்னை உயர்த்தி உனக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு கொடுக்க இந்த அப்பன் முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன். நீ நியாயமாகவும் உண்மையாகவும் இருக்கும்போது உன்னை சுற்றி நல்ல மனிதர்கள் இல்லாமல் போகலாம். ஆனால் உனக்கான நல்லவர்களையும் உனக்கான சரியானவர்களையும் நான் கண்டிப்பாக உன்கிட்ட கொண்டு வந்து சேர்ப்பேன். வாழ்க்கை தனக்கு மட்டுமல்ல தன்னை சார்ந்தவர்களுக்கும் சேர்த்துதான்றத நீ தெளிவாக புரிஞ்சுக்கிட்டினா உன் வாழ்க்கையின் அர்த்தம் உனக்கு புரிஞ்சிடும். வாழ்க்கையில் எல்லாமே எனக்கு மட்டுமே கிடைக்கணும், எல்லாமே எனக்கு மட்டுமே நல்லபடியாக நடக்கணும்னு நினைக்காம எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்க பழகு. அத்தனை கஷ்டங்களையும் வழிகளையும் உன் மனசுலையே போட்டு தாங்கிக்கிட்டதால தான் நீ எல்லாரையும் வெளியிலேருந்து பார்க்கும்போது அவங்களுக்கும் கஷ்டம் இருக்குன்னு உணர்ற. ஆனால் வெளியிலேருந்து பார்க்குறவங்க நீ எல்லாத்தையும் தாங்கிக்கிற அளவுக்கு தைரியசாலி, உனக்குள்ள வலியும் வேதனையும் வருத்தமும் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நீ எல்லாத்தையும் மனசில் போட்டு அடக்கிக்கிட்டு தான் வெளியே சிரித்த முகமாக உலாவிக்கிட்டு இருக்க. உன் கஷ்டத்தை யாருக்கிட்டையும் சொல்கிறது இல்லைன்னு எனக்கு தானே தெரியும். எந்த ஒரு பிரச்சனைகளையும் பெருசாக நினச்சி பேசிக்கிட்டே இருக்காத. எல்லாத்தையும் சரி செய்ய உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன். இங்கே யார் மீதும் வெறுப்பை காட்டியோ யார் மீதும் கோபப்பட்டோ உன் வாழ்க்கையில் எதுவும் மாறப்போகிறதில்ல. அதனால் நடக்கிறது நடக்கட்டும்னு அத்தனையும் அமைதியாக கடந்து போக தயாராகு. ஒரு முறை நீ அமைதியானதை தேர்ந்தெடுக்க கற்றுக்கிட்டினா அதுவே போதும். உன் வாழ்க்கையை அழகாக்கும் நல்ல விஷயங்கள் நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் சிறப்பாக நடக்கும். உன் விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. காலத்தோடு பொருந்தி வாழாமல் காலம் ஒரு மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும்போது நான் இன்னும் பழைய மாதிரியே இருப்பேன், நான் செய்கிறத தான் செய்வேன்னு சொல்கிறவங்க காலத்தால் புறக்கணிக்கப்பட்டு பின்தங்கி போவார்கள். நீ எப்போதும் மாறிக்கிட்டே இருக்கிற இந்த புது யுகத்தில் புது காலத்தில் நீயும் உனக்கான மாற்றங்களை கொண்டு வா. தாமதிக்காமல் அந்தந்த வேலைகளை அதற்கு உரிய காலத்தில் சிறப்பாக செஞ்சு முடிச்சிடு. உன் உள்ளத்தில் நல்லதை உருவாக்கி உன் நல்ல எண்ணங்களுக்கு ஏற்றாற் போல உனக்கான நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுப்பேன். நீ போகும் பாதை நேர்மையாக இருக்கும்போது குறுக்கு வழி உனக்கு தேவைப்படாது. நீ போகும் நேர் பாதையிலேயே நான் உனக்கு வெற்றியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன் என் செல்லமே. உனக்கு என்ன தேவைப்பட்டாலும் அதை இந்த முருகன் என்கிட்ட வந்து கேளு. உன் விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அத்தனையும் கடந்து போகும்னு சொல்லிக்கிட்டு தைரியமாக இருன்னு வார்த்தைகளில் சுலபமாக சொல்லிடலாம். ஆனால் கஷ்டம் வரும்போதும் பிரச்சனையும் துக்கமும் துயரமும் வரும்போது வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷமும் எவ்வளோ மெதுவாக கடந்து போகும். சில நொடிகளை உன்னால் மறக்கவும் கடந்து வரவும் முடியாது. அது அவ்வளவு சுலபம் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ தைரியமாக இரு. யாரும் உன் மனசை காயப்படுத்தினாலும் நீ தைரியமாக இருக்கும்போது நான் உனக்கான துணையாக இருந்து உன் மன காயத்துக்கும் மருந்து போட்டு உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுப்பேன். உன் அழகான சிரிப்பு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எந்த சூழ்நிலையிலையும் நீ சிரிக்க மறுக்காதே. அத்தனையும் உனக்கு சரி செஞ்சு உன் வாழ்க்கையின் சந்தோஷமாகவே இந்த அப்பன் முருகன் இருப்பேன் என் செல்லமே. வாழ்க்கைனா அதில் நல்லது கெட்டதுன்னு அனுபவம் இருக்கணும். எதையுமே அனுபவமே இல்லாமல் சும்மா வாழ்க்கையை வாழ்ந்தோம் போனோன்னு இருக்கக்கூடாது. அதே போல் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு சந்தோஷங்களையும் சின்ன சின்னதாக அனுபவிக்காத வாழ்க்கையும் வீணானது தான். உன் ஒவ்வொரு நாளையும் மகிழ்ச்சியாக அனுபவித்து வாழ பழகு. கஷ்டமே இல்லாதவன் தான் கஷ்டத்தை பார்த்து பயப்படுவான். நீ கஷ்டத்திலேயே வாழ்ந்த பிள்ளை அல்லவா? அப்புறம் என்ன,
எதுக்காகவும் பயப்படாமல் தைரியமாக இரு. அன்பாக பழகுவதை மறந்து நீ அளவாக பழகுவதற்கு சில உறவுகள் கற்றுக் கொடுத்துட்டாங்க தானே. முன்னெல்லாம் எந்த சிந்தனையும் இல்லாமல் யார் மேலேயும் சந்தேகப்படாமல் எல்லாருக்கும் அன்பை அள்ளி அள்ளி கொடுத்தாய். யாருக்காவது ஏதாவது ஒன்றுனா ஆளாக ஓடி போய் நின்று உன்னாலான உதவிகளை எல்லாம் செஞ்சு கொடுத்த. இப்படி எல்லாருக்கும் உண்மையாக இருந்த உனக்கு ஒரு கஷ்டம் ஒரு பிரச்சனை வரும்போது ஒருத்தர் கூட உனக்காக வந்து நிற்கவில்லை அல்லவா? அதனால் இனிமேல் எல்லாத்துக்கும் நம்ம ஓடி போய் நிற்கக்கூடாது. எல்லார்கிட்டையும் ஒரு அளவுக்கு இடைவெளியை வச்சுக்கணுன்னு எல்லாரிடமும் அளவாக பழகுவதற்கு உனக்கு அனுபவங்கள் கிடச்சிருச்சு. இந்த அனுபவம் கண்டிப்பாக உன் வாழ்க்கையை அழகாக்கும். நீ அமைதியாக மௌனமாக இருந்து பார். உன்னுடைய பிரச்சனைகள் அனைத்தையும் உனக்கு பதிலாக நான் தீர்த்து வச்சிட்றேன். நீ மகிழ்ச்சியாக இருக்கும்போது பல பிரச்சனைகள் உன்னை விட்டு காணாமல் போகும்படியும் நானே செய்வேன் என் செல்வமே. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய துன்பத்துக்கு பிறகு ஏதாவது ஒரு மகிழ்ச்சி வந்து சேர்ந்தே தீரும். உனக்கான துன்பங்களையும் போக்கி உன்னை இன்பமாய் மகிழ்ச்சியாய் வாழ வைக்க இந்த அப்பன் முருகன் நான் இருக்கேன். எப்போவுமே கடிக்கக்கூடிய மிருகங்களான நாய், நரி, பூனை எது கூட வேணாலும் வாழ்ந்துட முடியும். ஆனால் பொய்யா நடித்து மனிதர்களை ஏமாற்றக்கூடிய போலியான மனிதர்களோடு வாழ முடியாதல்லவா? ஏன்னா மிருகங்கள் எப்போ கடிக்கும், எதுக்காக கடிக்கும்னு உனக்கு தெரியும். ஆனால் மனிதர்கள் எப்போ நடிப்பாங்க, ஏன் நடித்து நம்மளை ஏமாத்துறாங்கன்றத உன்னால் கண்டுபிடிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட மனிதர்களிடம் நீ கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். என்னதான் நியாயம் உன் பக்கம் இருந்தாலும் அதை புரிஞ்சுக்காமல் உன்னை தப்பாக சொல்கிறவங்களும் குறை சொல்கிறவங்களையும் பார்த்து நீ வாதிடவோ வாக்குவாதம் செய்யவோ வேண்டாம். சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படி தான் இருப்பாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு அமைதியாக அவர்களை கடந்து போக கற்றுக்கோ. என்னதான் வாழ்க்கை உனக்கு தத்துவங்களை சொல்லி கொடுத்தாலும் வாழ்க்கையின் அனுபவங்களை நீ புரிஞ்சுக்கிட்டு நடந்து தான் ஆகணும். அடுத்தவங்க சொல்கிற தத்துவத்தை விட உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைச்ச அனுபவங்கள் தான் உன்னை பெருசாக நிலைநிறுத்தும். உனக்கு கிடைச்ச அனுபவங்களை வச்சு உன் வாழ்க்கையை நீ எப்படி சரியாக வாழணுங்கிறத புரிஞ்சு நடந்துக்கோ. எப்போதும் பிடிவாதமாக நான் சொல்கிறது தான் சரின்னு வாதாடுறவங்க கிட்ட நீ எதையும் பேசாதே. நான் எடுத்தது தான் முடிவு, நீ இதைத்தான் செய்யணும்னு சொல்கிறவங்க கிட்டையும் நீ எதையும் விவாதிக்க வேண்டாம். மொத்தத்தில் உன்னை புரிஞ்சுக்காமல் பேசுகிறவங்க கிட்ட நீ எதையுமே பேசவே வேண்டாம்.